Hi, hello and welcome to Meenakshi and Meenakshi's Kitchen and Home Appliances. நான் ஷங்கர். இன்னைக்கு வீடியோ வந்துட்டு மீனாட்சி அண்ட் மீனாட்சியோடைய காஃபி அண்ட் டெகாக்ஷன் மேக்கர் மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம 2017லேருந்து கடையில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆன்லைனில் 2020ல் எடுத்துகிட்டு வந்தோம். நிறையா சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது இந்த காஃபி அண்ட் டெகாக்ஷன் மேக்கருக்கு. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு நடுவில் டச் விட்டு போய், அதனால் நிறைய பேர் இந்த காஃபி அண்ட் டெகாக்ஷன் மேக்கர் இருக்கான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அவைலபிள் தாங்க. ஸோ தட் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் டெமோவோட நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மேட் இன் இம்போர்ட்டட் ஐட்டம் கிடையாதுங்க. இது 100% மேட் இன் இந்தியா, மேட் இன் தமிழ்நாடு ப்ராடக்ட்னு சொல்லலாம். மார்க்கெட்டட் பை மீனாட்சி அண்ட் மீனாட்சி. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அனாடைஸ்டு அந்த பைப் செட், அதாவது மெயினாக இதில் வந்து இந்த காஃபி அண்ட் டெகாக்ஷன் மேக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அது ஸ்டீமாக ஆகி அதுக்கப்புறமேட்டு நம்ம பவுடருக்குள்ளே உளுந்து அதுக்கப்புறம் நமக்கு திக்கான நல்ல டெலிஷியஸான டெகாக்ஷன் ரெடி பண்ணி கொடுக்கும். அதுக்கு வந்து மெயினாக நம்ம இது யூஸ் பண்ணுறது வந்து காப்பர் எலமெண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து அந்த தண்ணி போகிற இடம்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அனாடைஸ்டு பைப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது உள்ளே வந்து துருப்பிடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டுங்க. இதோடைய டெமோ இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் இந்த மிஷின். இது மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய காஃபி அண்ட் டெகாக்ஷன் மிஷின், மேக்கர் மிஷின். இது காஃபிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், டீக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, டீக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் இது காஃபிக்கு மட்டும்தான் நினச்சிப்பாங்க. ஆனால் கட்டாயம் நீங்கள் இது வந்து டீக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெடிமேடாக இருக்கிற அந்த டீ லீவ்ஸ் பேக் இருக்குது இல்லைங்களா, ரெடிமேட் டீ பேக், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது தாராளமாக செய்யலாம். ஸோ தட் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கும்போது இதில் நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த ஒயர் ஜாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 ஆர்ம்ஸ் ஒயர் கொடுத்துருக்கோம். 3 பின் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 3 பின் ப்ளக் இருக்குது. ப்ளஸ் வந்து நல்ல லென்த்தியான ஒயர் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்கள் கிச்சனில் எவ்வளோ பெருசு இருந்தாலும் உங்களுக்கு தாராளமாக அது வந்து செட் ஆகிடும். ஏன்னா இம்போர்ட்டட்ல எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒயர் ரொம்ப சின்னதாக வருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ் வருதுங்க. 44 இன்ச்சஸ் ஒயர் வருது. அதனால் நல்ல லென்த்தியான ஒயர் ப்ளஸ் 3 பின் ப்ளக்கில் கொடுத்துருக்கோம். இந்த பாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியும், லைன்ஸ் தெரியும் பாருங்கள். 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற போர்ஷன் இதில் கொடுத்துருக்கோங்க. தண்ணி ஊற்றுற போர்ஷன் இங்கே தான் இருக்குது பாருங்கள். இந்த பைப் லைன் தான் சொன்னேன், அனாடைஸ்டு பைப் லைன். இதில் வர பைப் லைன் வந்து அனாடைஸ்ட் பைப் லைன். இங்கே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இங்கே தான் நம்ம லோகோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இந்த டிகாக்ஷன் கலெக்டர் ஜார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் இங்கே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. சரிங்களா, இந்த ஜார் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்குங்க. இது வந்து ஹீட்டாகவே வச்சுருக்கோம் உங்களுடைய டெகாக்ஷனை. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 கால் இருக்குங்க. ஸோ தட் ஈவன் ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுக்காக உட்கார வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காரும். இதில் நம்ம ஜார் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 20 கேஜ் ஜார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜார் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் வந்து 20 கேஜ் ஜார் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து ஃப்ளிப் வந்து மடித்து கொடுத்துருக்கோங்க. ஃப்ளிப் மடித்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம அந்த ஃபில்ட்ரு தாங்க. இந்த முக்கியமான ஃபில்ட்ரு வந்து நமக்கு வேறு பிராண்டுக்கும் இம்போர்ட்டடுக்கும் இந்தியன் மேடுக்கும் வேறு இதுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேட் மெஷ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதனால் வியர் அண்ட் டேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கப்பு காஃபி நான் வந்து டிகாக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா இது மட்டும் போட்டுக்கலாங்க, தாராளமாக போதும். இல்லை எனக்கு வந்துட்டு நிறையா ஒரு 2-3 கப்ஸ் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பெரிய மெஷ் போட்டு நீங்கள் வந்து காஃபி வந்து டெகாக்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிமூவபிள்ங்க. இது வந்து ரிமூவ் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாங்க. வேறு பிராண்டில் வர்றது நைலானில் வர்றது வந்து ஃபிக்ஸடாக இருக்குங்க, அது ரிமூவ் பண்ண முடியாது. இது வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் நீட்டாக வந்து வாஷும் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தாங்க. நார்மலாக ஒரு ஜல்லடையில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்குங்க. சார் உங்களுக்கு எந்த ஹீட்டாக தண்ணி வருது இது பிளாஸ்டிக்கில் இருக்கேன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது பிபிஎஃப் ஃப்ரீ ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த இடத்துல பித்தாளை ஸ்க்ரூ கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல பித்தாளை ஸ்க்ரூ கொடுத்துருக்கோம். கூல் டச் பாடிங்க. இந்த வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிகாக்ஷன் சூடாக இருக்குங்க. இந்த கை வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு சூடாக இருக்க டிகாக்ஷனில் உங்கள் கை இங்கே விரல் இதில் மோதும் போது சுடும். அதுக்காக இது வந்து ஹீட் ப்ரூஃபில் ஒரு ஸ்லீவ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஹேண்ட் நீங்கள் விரல் இங்கே உள்ளே வைக்கும்போது இது டச் ஆனாலும் உங்களுக்கு வந்து சூடாகாதுங்க. ப்ளஸ் மிக்ஸி ஜாரில் வர மாதிரி உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்கோம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இது வந்து 400 வாட்ஸில் ஒர்க் ஆகுதுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 400 வாட்ஸ் இந்த சென்ஸ் 1000 யூனிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1 யூனிட் கரண்ட் வருங்க. இது 400 வாட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் வருங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். ஸோ தட் ஒரு மாதத்துக்கே வந்துட்டு 1 யூனிட் ஆர் 2 யூனிட் உங்களுக்கு வருது வந்து
பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் நல்லா திக்கான டெகாக்ஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதோடைய டெமோ பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து ஒரிஜினல் காஃபி பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது நான் உங்களுக்கு அரைச்சி காஃபி கொட்டை அரைச்சி நான் அதில் போட்டு காட்ட போகிறேன். இப்போ நம்ம மீனாட்சியுடைய ஸ்பைஸ் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் பேபி ஃபுட்லேருந்து 5 கிராம்லேருந்து நீங்கள் 250 ml முடிக்கும் அரைக்கிறது எல்லாமே இதில் வெட்டு ட்ரை எல்லாமே அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா சர்ச் கோட் MM706ன்னு போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஸ்பைஸ் ஜாரோட விலை 399 ரூபாங்க. ரெண்டாக வாங்கும்போது 50 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 749 ரூபாய்க்கு நீங்கள் 2 ஜார் வாங்கிக்கலாம். ஒன்று வந்து பேபிக்காக வச்சுக்கலாம், இன்னொன்று நார்மலாக நீங்கள் பூண்டு சட்னி ரசத்துக்கெல்லாம் நுணுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காஃபி பீன்ஸும் நீங்கள் அரைக்கலாம். ஸோ இப்போ வாங்க டெமோ காட்டுறேன். இந்த ஜார் வந்து எந்தெந்த மிக்சிக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 கப்ளர் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா மிக்சிக்கும் செட் ஆகுங்க. இதோடைய டயாமீட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8.3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக செட் ஆகும். அப்படியே உங்களுக்கு இந்த ஜார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது சூட்டபிள் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சங்கடமாக இருந்துச்சு, தெரியாமல் ஆர்டர் பண்ணுறது எப்படின்னா இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க, மேல் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நான் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஷூட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வறுத்த காஃபி கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த காஃபி கொட்டை இதில் போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இப்போது காஃபி பவுடர் செய்ய போகிறேன். நல்ல அரோமா, சூப்பரான அரோமாவாக இருக்குது. சிக்கரி ஆட் பண்ணணும். ஆக்சுவலி நான் இப்போ சிக்கரி வாங்கிட்டு வரல. இந்தாங்க காஃபி கொட்டை பார்த்துக்கோங்க. ஃபுல் காஃபி கொட்டை தான் போட்டிருக்கோம். எவ்வளோ சூப்பராக அரைக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எப்பயுமே இன்ச்சஸ் போட்டுக்கணுங்க. எப்பயுமே 4-5 தாட்டி இன்ச்சஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா இன்ச்சஸ் பண்ணதுக்கே சூப்பராக எனக்கு தெரிஞ்சு 50% மேலே அரைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வைக்கலாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக காஃபி பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. ஏன் சில பேர் கேட்கலாம், ஏன் தான் நமக்கு டைரெக்டாகவே வந்து நமக்கு ஃபில்ட்ரு காஃபி பவுடரே விற்கிது, எதுக்கு வந்துட்டு வறுத்த கொட்டை வாங்கி செய்யணுன்ட்டு. எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்குது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்சது ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறது வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து தயார் பண்ணி செய்கிறது இன்னும் நல்லது இல்லைங்களா. அதனால தான் இந்த மாதிரி பவுடர் ஜார்ஸ் எல்லாம் நாங்கள் விற்கிறோம். சூப்பராக இந்த மாதிரி நீங்களே வந்து காஃபி பீன்ஸ் வந்து வறுத்தது நிறைய இடத்துல கிடைக்கும். வறுத்தது நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கரியும் வாங்கிட்டு வந்து நீங்களே வந்துட்டு இந்த ஸ்பைஸ் ஜாரில் வந்து நீங்கள் காஃபி பவுடர் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஹெல்த்தியாக குடிக்கலாம். அதுக்காக தான் இந்த காஃபி பவுடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பீன்ஸ் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து நரசூஸ் காஃபியில் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ நீங்கள் ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து இந்த ப்ளக்கை வந்துட்டு ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்துட்டு ரெட் கலரில் ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் ஒன்று எரியுங்க. இப்போ வந்து பவர் சப்ளை வருது அப்படின்ட்டு நமக்கு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்துட்டு காஃபி பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இப்போ வந்து 2 கப்பு போடுறேன். இந்த 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. நம்ம இதில் உட்கார வச்சுக்கலாம். அது ஓப்பன் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செகண்ட் கோடு முடிக்கும் நான் தண்ணி ஊற்றுறேன். உள்ளே பார்த்துட்டிங்கன்னா தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோடு வைஸாக உங்களுக்கு ஈஸியாக வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து நல்லா திக்கான டிகாஷன் வேணுங்கிறதுக்காக நான் செகண்ட் லைன் முடிக்கும் போட்டிருக்கேன். செகண்ட் லைன் போட்டுட்டு நான் இப்போ மிஷினை வந்து ஆன் பண்ணுறேங்க.
ஆன் பண்ணும்போது இதை ஆன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்துட்டு போய் வந்து ஹீட் ஆகுங்க. பாயிலிங் எலமெண்ட் இருக்குது இல்லைங்களா, உள்ளே வந்து நாங்கள் அது காப்பர் காயில் கொடுத்துருக்கோம். அந்த எலமெண்ட் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது அந்த தண்ணி வந்து உள்ளே போன அப்புறமேட்டு வேப்பராக இது வழியாக வந்துட்டு கீழே வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த பவுடரில் பட்டு கீழே வந்துட்டு நமக்கு டிகாக்ஷன் கலெக்ட் ஆகுங்க. இப்போ பாருங்கள் அந்த ப்ராசஸ் இப்போ உள்ளே நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு சூடாக அந்த ஸ்டீம் வெளியில் வருது. இந்த தண்ணி உள்ளே போய் நல்லா கொதிக்க வச்சு உங்களுக்கு ஸ்டீமாக வெளியில் வந்து அந்த தண்ணி பாருங்கள் இங்கே மேலே வந்துட்டு அந்த ட்ராப்லெட் அந்த லிட்டில் வந்து உளுந்துட்டுருக்குங்க. இப்போது கீழே வந்து நம்ம காஃபி பவுடரில் போயிட்டு நமக்கு கீழே வந்து டிகாக்ஷன் ரெடி ஆகிடும். இதுதான் ப்ராசஸ். ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக வந்து டெகாக்ஷன் பண்ணிடலாங்க. இங்கே ரெடி ஆகிடுச்சுங்க. அதனால் உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் எரியுதுங்க. உங்களுக்கு ப்ராசஸில் இருக்கும்போது ரெட் கலர் லைட் எரியுங்க. உங்களுக்கு இது ரெடி ஆகிடுச்சு, டிகாக்ஷன் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் க்ரீன் கலரில் லைட் எரியுங்க. க்ரீன் கலர் லைட் எரியுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி முக்கால்வாசி ட்ரைன் ஆகிருக்குங்க. இப்போ டிகாக்ஷன் ரெடிங்க. நம்ம இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி மேலே காட்டுறேன். இந்த லிட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா செட்டில் டவுன் ஆகிருக்கு. பாருங்கள் நம்ம போட்ட காஃபி பவுடர்ஸ் எல்லாம் நல்லா மர்ஜ் ஆகிருக்கு. நல்லா தண்ணியும் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நான் வந்து எனக்கு டிகாக்ஷன் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து செகண்ட் லைன் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். பாருங்கள் இதில் நம்ம இப்போ டிகாக்ஷன் ஊற்றிடலாம். சூப்பராக டெகாக்ஷன் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த லைன்ஸ் தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. திக்காக வேணும்னா பவுடர் நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வேணும்னா பவுடர் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் வந்துட்டு 2.5 ஸ்பூன் போட்டதுனால நான் பெருசில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போடுறதா இருந்ததுன்னா இந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபில்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் திக்கான டிகாக்ஷன் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பவுடர் இதில் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் சூப்பராக இருக்கிற இந்த மீனாட்சியோடைய காஃபி அண்ட் டிகாக்ஷன் மேக்கர் 5 மினிட்ஸில் உங்களுக்கு நீங்கள் அரை மணி நேரம் பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இந்த ஃபில்டர் காஃபியில் பார்த்துட்டிங்கன்னா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவ்வளோ நேரம் தேவையில்லை. இன் நோ டைம் நீங்கள் வந்து காஃபி குடிக்கணும்னு நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் உடனே செஞ்சுக்கலாம். காஃபி லவர்ஸ் ஷுர் டேம் ஷோர் யூ ஆர் கோயிங் டு லவ் திஸ் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். அகெயின் சொல்கிறேன், ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் சைனீஸ் ஐட்டம் விற்கிறாங்க. சைனீஸ் ஐட்டம்லேயே ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லோரும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணுங்கிறனால எல்லாம் மட்டமான சைனீஸ் ஐட்டம்ஸ் தான் விற்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இது 100% மேட் இன் இந்தியா ப்ராடக்ட், மேட் இன் தமிழ்நாடு ப்ராடக்ட், மார்க்கெட் பை மீனாட்சி அப்படிங்கிறனால உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க எலமெண்ட் வந்து காப்பர் எலமெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் வந்து 1 இயர் வாரண்டியோட வருது வித் 18% இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பில்லோட. ஒரிஜினல் எம்ஆர்பி 4000. ஆனால் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 2222 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்க போகுது. இந்த ப்ராடக்டோடைய சர்ச் கோட் வந்து பார்த்துக்கோங்க MM2347. MM2347. நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அசம்பிளி செட் மட்டும் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எங்ககிட்ட. அவங்க தனியாக கேட்குறாங்க இந்த அசம்பிளி செட், இந்த ஃபில்ட்ரு, இந்த என்னென்ன வரப்போகுதுன்னா இந்த பெரிய ஃபில்டர் ஒன்று, இந்த மினி ஃபில்டர் ஒன்று, ப்ளஸ் இதோட லிட்டு, இது 3 சேர்த்து நான் தனியாக வாங்கிக்கிறேன், ஒரு ஸ்பேராக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 444 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் இது வாங்கிக்கலாம். 444 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். இதோடைய சர்ச் கோட் MM2348. MM2348. ஸோ தட் இந்த ப்ராடக்ட் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் இது வாங்கும்போது இது எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிக்கிறோம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்பேராக. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு 1 இயர் கேரண்டியோடு வரப்போகுது. வேணுங்கிறவங்க www.meenakshi.com போயிட்டு நான் சொன்ன சர்ச் கோட் MM2347 போட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்துடும். நீங்கள் அழகாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் எல்லாம் 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் இல்லம் தேடி வரும். ஸோ இந்த டெமோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காஃபி லவர்ஸ் உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is your loving brother Shankar signing off. Take care. Bye-bye.